السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்புகளிலே ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் அல்லாஹ்வை பற்றிய விசுவாசத்தையும் வானவர்களை பற்றிய விசுவாசத்தையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வேதங்களை பற்றிய விசுவாசத்தை பற்றி பார்ப்போம். வேதங்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தூதர்களுக்கும் அந்தந்த சமுதாயத்தினர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வேதங்களாகும். அந்த வகையிலே இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களையும் இறை விசுவாசம் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அந்த இறை வேதங்கள் என்பது உலகத்தாருக்கு ஒரு நேர் வழிகாட்டியாகவும் உலகத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். வேதங்கள் ஏராளமாக இருந்தாலும் சில குறிப்பிட்டவைகளை நாம் பெயர் கூறி நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நமக்கு அல் குர்ஆனின் மூலமாக பெயர் கூறி விசுவாசம் கொள்ளுமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளை பெயர் கூறி விசுவாசிக்க வேண்டும். உதாரணமாக தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஞ்சில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், குர்ஆன் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வேதங்களாக பெயர் கூறி நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வால் எங்களுக்கு இறக்கப்பட்டவைகளையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்கள், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நம்புங்கள் என்று இறை விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அனைத்தையும் விசுவாசம் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இறுதியாக இறுதி நபிக்கு அனுப்பப்பட்ட இந்த அல் குர்ஆன் என்பது இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் மாற்றியதாக கருதப்படும். எனவே இறுதி வேதம் குர்ஆன் தான் இறை வேதமாக மார்க்கம் பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வ அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி வ முஹைமினன் அலைஹி. அதாவது நாம் உங்களுக்கு உண்மையாக வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த வேதம் இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த வசனத்திலே வ முஹைமினன் அலைஹி, இந்த அல் குர்ஆன் என்பது இதற்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒன்றாக இருப்பதாக அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இதற்கு முன்னர் வந்த அனைத்து வேதங்களும் அல் குர்ஆன் இறக்கப்பட்டதினூடாக மாற்றப்பட்டு விட்டது, அல் குர்ஆன் அனைத்தையும் மாற்றிவிட்டது என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த குர்ஆனை மகிமைப்படுத்த வேண்டும், குர்ஆனை வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். அல் குர்ஆன் எதனை ஹலால் என்று கூறியிருக்கிறதோ அதனை எடுத்து நடக்க வேண்டும், எதை ஹராம் என்று தடுத்திருக்கிறதோ அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே வரக்கூடிய வரலாறுகளை படித்து படிப்பினை பெற வேண்டும். நல்ல விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனை முறையாக ஓத வேண்டும். அல் குர்ஆனுக்கு எதிராக வரக்கூடிய விடயங்களை தடுக்க வேண்டும். அல் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு அல் குர்ஆன் தான் இறுதி வேதம். ஏனைய வேதங்கள் அனைத்தையும் அல் குர்ஆன் மாற்றிவிட்டது. ஆனால் அனைத்து வேதங்களும் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதுதான் என்ற இறை விசுவாசத்துடன் இறுதி வேதமாகிய அல் குர்ஆனை ஓதி விளங்கி அதனை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.